ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேச ராசிக்கான வீடியோ. இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஆவணி மாத ராசி பலனானது எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்பாக, ஆவணி மாத பலன்கள் அப்படின்னாவே மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு தமிழில் சொல்கிறீங்க, தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படை சொல்கிறீங்க சார், ஆங்கில தேதிக்கு சொன்னீங்கன்னா எந்த தேதியிலேருந்து எந்த தேதின்றது எங்களால் கன்சிடர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆவணி மாத கிரகநிலையானது வருகின்ற 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி. அப்போ வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி, இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலகட்டங்கள் தான் ஆவணி மாத கிரக நிலைகளின் அடைவுகள் அப்படின்றதுங்க. இந்த ஆவணி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, உங்களோட ராசிநாதன் எங்க இருக்கிறார், எந்த கிரகங்கள் மாற்றங்கள் பெறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுல முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். அப்ப இந்த செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க. ஏன்னா 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்ப தனஸ்தானத்தில் இந்த உங்க ராசிநாதன் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வரலுமே பார்த்தீங்கன்னாக்கா பணம், பொருள், நகை, ஆடம்பர சேர்க்கை, வண்டி, வாகனங்கள், அழியா சொத்து சேர்க்கை, இது மாதிரியான எண்ணங்களை நோக்கி உங்களோட எண்ண அலைகள் ஓடிட்டு இருக்கும். அப்ப இந்த நேர காலகட்டத்துல இந்த ஆவணி மாத கிரக நிலையில பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும், திருமணம், காதுகுத்து, மட்டடிக்கிறது, இது மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க. இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல எங்க உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகின்ற ஆவணி 10 தேதி வரலுங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரலும் தான் உங்க குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்க போறார். அப்ப ஆவணி மாதம் 26ஆம் அந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளார எந்த ஒரு புதிய முயற்சி, ஏதாவது புதிய காரியங்கள் தொடங்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும், ஏதோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க, தொழில் தொடங்க போறீங்க, உத்தியோகம் பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சிகள் எல்லாமே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளார எடுத்துக்கொள்றது விசேஷம். அதாவது ஆகஸ்ட் 17 இருந்து ஆகஸ்ட் 26 தேதி வரலும் தான் உங்களோட ராசிநாதன் குரு பகவானோட 9ஆம் அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காருங்க. அப்ப இந்த நேர காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும். அப்ப இந்த நேர காலகட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும், குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளும், சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யறதுக்கான ஒரு நல்ல உன்னதமான ஒரு காலகட்டங்களா இருக்கும். அப்ப இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஓகே சார், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு என்னோட ராசிநாதன் எங்க போறாருன்னா உங்க ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்கு, மிதுன வீட்டுக்கு போக இருக்கிறார். அப்ப மிதுன வீடுல பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு பகைமையான வீடுங்க, புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அப்ப அந்த மீதமுள்ள ஒரு 20 நாட்கள் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்க போறார். எல்லா விஷயங்களும் இது கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் அப்படின்ற விதிங்க. ஆனா என்னதான் தாமதமா கிடைச்சாலும் என்னோட கணிப்புல 2025 மே மாத காலகட்டம் வரலும் மேசராசி என்பவர்களோட வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்து காத்துட்றீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே கண்குள்ள நடக்கிறத கண்குள்ள பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்தேறுன்றது எழுதப்பட்ட விதிங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்க 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிநாதனோட சேர்றது மட்டும் இல்லாம குடும்பஸ்தானத்துல இருக்கனால குடும்பத்துக்கு தேவையான அனைத்து ஆடம்பர தேவைகள், சார் வீடு கட்டிட்டேன் சார், கிரக வருஷம் பண்ண முடியல, வீடு கட்டிட்டேன் சார் ஆனா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி குவிக்க முடியல, வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே என்னால வாங்க முடியல, காலங்கள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டம் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கம்பல்சரி உங்களுக்குன்று நிரந்தரமான ஒரு வீடு மனை வாசல் கட்டி குடி போகக்கூடிய காலகட்டங்களும் உருவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அழியா சொத்துக்கள் எதுவும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த நேர காலங்களில் அழியா சொத்துக்கள் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு உன்னதமான காலகட்டங்களா இருக்கும்.
வெகு நாட்களாக எனக்கு திருமணமே ஆகலை சார், காரணம் என்னன்னே தெரில, தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு, ஏதோ காரணத்தை சொல்றாங்க ஆனா எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வரேங்க, உங்களோட சுய ஜாதகத்தில் திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு காரணத்தோட காத்துட்டு இருக்கீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தில் கம்பல்சரி திருமணம் நடந்தேறுன்ற ஒரு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் வருகின்ற 2025 மே மாதத்துக்குள்ளார திருமணமாகி குழந்தை பேரை தரிக்கணுன்ற விதிகள் இருக்கு. அதனால உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் எதுவும் அந்த பிரம்மச்சரிய தோஷம் எதுவும் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் எந்த கோயில்களுக்கும் போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நார்மலாகவே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குன்ற விதிங்க. திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. அப்போ திருமணம், குழந்தை பேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டங்கள் மேசராசி என்பவர்களுக்கு முதல் தரமான யோகமாக அவர் காத்திருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் போதாதுன்னு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த குரு பகவானோட ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட குரு சேர்ந்து இந்த குருவின் பரிபூர்ண பார்வையானது 6ஆம் இடத்துக்கு பட இருக்குங்க. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடமான 2, 6, 10ன்றது பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பணபர ஸ்தானங்கள்னா என்ன அப்படின்னாக்கா அதான் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய இடம் அப்படின்ற விதிங்க, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய இடம்ன்ற விதிங்க. அப்போ 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால புதுமையா தொழிலே அமையலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புதுமையான ஒரு தொழில் அமைப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். சார் நான் படித்து முடிச்சுட்டேன் சார், அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேன், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் அமையலை, எனக்கு கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழில் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. பணத்தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் பணமானது பல வழியிலிருந்து எப்பயோ செய்த உதவியின் செயலால் அந்த கொடுக்க வேண்டிய பணங்கள் இந்த நேரத்தில் உங்களோட பையை நிரப்பக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பணத்தட்டுப்பாடுகள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதமானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறார். அப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது தவறுதானா அப்படின்னாக்க கிடையாதுங்க, அது சிறப்பான ஒரு யோகம் தான். காரணம் என்னன்னா 8ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானம் வலுப்பெறலை அப்படின்னாக்கா அனைத்து வித யோகங்கள் இருந்தாலும் பலன் இல்லை அப்படின்ற விதிங்க. அப்போ உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் மருத்துவ செலவுகளை நீங்கி உங்களோட உடலானது தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும். அப்போ உடல் பிரச்சனையிலேருந்து முழுமையாக நீண்டு வருவீங்க, நீண்ட ஆயுள் பெறக்கூடிய ஒரு அமைப்பானது பெற இருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது தொழில் அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதமானது இருந்துட்டு இருக்கு அப்படின்றதுங்க. அதனால இந்த மாத காலகட்டங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு முத்தான ஒரு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுறார். 9ஆம் அதிபதி ராசிநாதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்ப அல்ல ராசிநாதன் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த 3 கிரகங்கள் வலிமை பெற்றிருந்தாலே அனைத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் உருவாகும். இந்த ஆவணி மாத காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 16 நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறதும், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. இந்த மாதத்தின் கர்ணநாதன் பாலவகர்ணமாக இருக்குது. பாலவகர்ணத்தின் அதிபதி ராகு பகவான். அப்போ ராகு பகவான் மீன ராசியில் தான் உட்கார்ந்துருக்கார். மீன ராசின்றது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டு சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோக காலகட்டங்கள் இந்த நேரத்தில் காத்துட்ருக்கு. இது எல்லாமே தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா தெய்வ வழிபாடுகளும் மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சாலே எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலையும் ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதமானது இருந்துட்டுருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விசேஷமான 3 தினங்கள் வர இருக்குங்க. இந்த 3 தினங்களும் ஒவ்வொரு மனிதனுமே மறக்க முடியாத ஒரு நாட்களாக தான் இருக்குன்ற விதிங்க. ஏன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆவணி மாதம் 1ஆம் தேதி என்றே பார்த்தீங்கன்னாக்கா 17 ஆகஸ்ட் 2024 அன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பிரதோஷம். ஆவணி 1ஆம் தேதி சனி பிரதோஷம் வருதுங்க. அந்த சனி பிரதோஷத்தன்று உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு 1 லிட்டர் பாலும் 1 முழம் முல்லைப்பூவும் வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா
12 வருடத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியா போன அந்த அந்த பிரதோஷ வழிபாடுகளை கலந்துகிட்டு போயிருந்தா எந்த அளவுக்கு நமக்கு யோகங்கள் கிடைக்குமோ இந்த ஒரு பிரதோஷத்துல பெறக்கூடிய அளவுகளுக்கு அந்த யோகங்கள் உருவாகும் அப்படின்றீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்திலேயே அடுத்த இன்னொரு பிரதோஷமும் அதே சனி பிரதோஷம் வருதுங்க. ஆவணி 15ஆம் தேதி, அதாவது 31 ஆகஸ்ட் 2024. அப்ப 17 ஆகஸ்ட் 2024, 31 ஆகஸ்ட் 2024 இந்த 2 நாட்களுமே பாத்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் உள்ள நாட்கள். இந்த சனி பிரதோஷத்துல உலகில் உள்ள அனைத்து நபர்களுமே இந்த சனி பிரதோஷ வழிபாடு செய்யணும். செய்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி மாதம் 22ஆம் தேதிங்க, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு. அப்போ முதல் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுங்க. இப்போ விநாயகருக்கு உகந்த ஒரு நாளான விநாயகர் சதுர்த்தியானது செப்டம்பர் 7ஆம் தேதி வர இருக்கு. அன்றைய நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் பெருமான் வழிபாடு செய்வதன் விளைவாகவும் சனி பிரதோஷத்துக்கு போயிட்டு வரதன் விளைவாகவும் நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தடைகள் இல்லாமல் நடக்கிறது கண்குள்ளர் பார்க்க முடியும். அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாத காலகட்டம் உங்களுக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது. வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சொந்த தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு, திருமணம் ஆகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர், ஒரு குதூகலம் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். மாதம் நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான மாத பலன்கள் அப்படிங்கிறதையும் அதே மேல கிரக பயிற்சி பலன்களையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்து முயற்சி செய்யணும், அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி மேசராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ மேசராசியை பொறுத்த வகையில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்க போகிறோம். கிரக நிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசி அப்படின்னாலே செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்த ராசி. செவ்வாய் தான் ஆட்சி அதிபதி. இப்போ செவ்வாய் என்ன பண்ணியிருக்கார், 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பாருங்க, உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் இடமான கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறார். அப்ப அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளுக்கு வைத்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்கும், என்ன செய்யலாங்கிறத ஆவணி மாதத்தில். ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திருமண மாதம், ஒரு குதூகலமான கொண்டாட்டமான மகிழ்ச்சியான தினங்களை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆவணி மாதம். ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே உண்டு. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழர் பண்பாட்டில் இருந்து வந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஆவணி மாதத்தில் உங்களுடைய ராசின்னு உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மகிழ்ச்சிகரமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான முயற்சி அப்படிங்கிறத, டிசிஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். அரசு காரியங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு மாதம். அரசாங்க அனுகூலங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய மாதம். அரசு வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கிறது, வாழ்த்துக்கள் கிடைக்கிறது, பாராட்டுக்கள் கிடைக்கிறது. அது எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அப்ப இன்னும் கூடுதலா வேலை, தொழில், வருமானம் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப இந்த குருமங்கள யோகத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது குடும்பத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தையும் அதே நேரத்துல சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை செய்யறதுக்கும் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய வகையில இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பேப்பர் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்துமே வெற்றிகரமா முடியக்கூடிய ஒரு மாதம். வீடு, வண்டி, வாகன யோகங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்குது.
ஆமாம், மிகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை காரிய வெற்றிகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசியில ஆட்சி பெற்று 12 மாதங்களுக்கு ஒரு மாதம் மட்டுமே ஆட்சி பெற்று அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். சூரியன் அப்படிங்கிறவர் கிரகங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், கிரகங்களுக்கெல்லாம் தலைமைத்துவம், எல்லாருக்கும் ஒளி கொடுக்கக்கூடியவரே அவர்தான். அப்படிப்பட்ட ஒளி கிரகம் 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல, பூர்வ புண்ணியஸ்தானத்துல அமர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது, இந்த ஒரு மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனைத்து காரியங்களையும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அடைஞ்சிருக்கு. அப்ப தெய்வமே உங்களுக்கு வழிகாட்டுதல் பண்றது போல ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு. இதுவரையும் பல்வேறு வேலைகள் முயற்சிகள் எடுத்தேன், தொழில் செய்கிறோம், அதெல்லாம் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குலதெய்வ அருளால, தெய்வீக அருளால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா சனி பகவான் வேற 11ஆம் இடத்துல 10 குடையவன் 11ல ஆட்சி பெற்று வக்ர நிலையில இருக்கிறார். எதையுமே அதிவேகத்துல, இதுவரையும் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அந்த தொழிலில் லாபம் இருந்துச்சு, ஆனால் எதிர்பார்த்த லாபம் இல்லை அப்படின்னு சொல்லவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்த்த வகையில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதே போல வேலையில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு மாதம். ப்ரொமோஷன் இல்லை, வேலையில் ஒரு அங்கீகாரம் இல்லை, அடுத்த லெவலுக்கு போக முடியல அப்படின்னு தடை தாமதத்தோடு இருந்தவங்களுக்குலாம் அந்த தடைகள்லாம் உடைச்சி எறிஞ்சு முன்னேறக்கூடிய ஒரு மாதம். இப்படிப்பட்ட மாதமா இருக்குது. அப்ப வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேசராசி என்பவர்கள் கண்டிப்பா திட்டமிட்டு ஸ்ட்ராங்கா செஞ்சுக்கலாம். அதுல எந்த மாற்றம் இல்லை, தெளிவா செஞ்சுக்கலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன விதமான விஷயங்கள் இருக்குது, ஆமா இந்த காலகட்டத்துக்கு இப்ப இருக்க கோச்சார நிலை கிரக நிலைக்கு பொருத்தமா இருக்கா, இது செய்யறதுக்கு பொருத்தமா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்களுடைய டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை லக்கண அடிப்படையில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் பார்க்கணும், திருமண வரன் பார்க்கணும், திருமணம் எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் காலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும். குடும்பத்தில் குதூகலமான மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு மாதம். செவ்வாய் குரு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. செவ்வாய் குரு இணைவு. அப்ப குடும்பத்துல ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கணும். திருமணம், காது குத்துறது, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, வீடு கட்ட, வீடு மனை புகுதல், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக தனம் பொருளாதாரத்தோடு இருக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. குடும்ப பெண்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்கம் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒரு தங்கம் வாங்கணும், சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக ஏதேனும் ஒரு தங்கம் வாங்கணும், குடும்பத்தின் தேவைகளுக்காக, குழந்தைகளின் தேவைகளுக்காக தங்கம் வாங்கி சேர்க்கணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகளை பிளான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஆமாம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவரோட என்ன பண்றார், சுக்கிரன் பிற்பகுதியில் இணைகிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய குரு பார்வை அப்படிங்கிறது விழுந்துருச்சாங்க. குரு பார்வை விழுந்துருச்சு. குரு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ கடன், பகை, நோய், எதிரி தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ஆமாம். கடந்த காலத்தை பொறுத்தவரையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மேச ராசியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாலாம் என்ன நடந்தது அப்படின்னா, சனி பகவானோட சேர்ந்திருந்தார். அது ஒரு விதமான எரிச்சல், தொந்தரவு, பிரச்சனை, பல்வேறு விதமான தொழில் கடன், தொழில் சார்ந்த நெருக்கடிகள், எங்கேயுமே எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆமாம், பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திச்சிங்க.
பிறகு அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ராகுவோட சேர்ந்தாச்சு. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவோட சேர்ந்ததுனால பல்வேறு விரயங்கள், தொழில் சார்ந்த விரயங்கள், மனம் சார்ந்த விரயங்கள், சென்ற இடத்துலலாம் நினைச்ச மாதிரி நினைச்ச விஷயம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்து வந்துச்சு. பிறகு ராசியிலே வந்து அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் உங்களோட ராசிநாதனை சனி பார்த்தார். தேவையில்லாத டென்ஷன், கோபம், வெறுப்பு, எதுலையும் தெளிவா சிந்திக்க முடியல, முடிவெடுக்க முடியல, முடிவெடுத்ததை செயல்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்து வந்துச்சு. இப்பதான் ஒரு சரியான நிலை இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்பதான் கரெக்டா என்ன பண்றார், செவ்வாய் குரு இணைவோட குருமங்கல யோகத்தோட ஆரம்ப காலத்துல இருக்கிறார். அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் பார்த்தீங்கன்னா தனக்காரகனோட பாக்யாதிபதியோட சேர்ந்து இருக்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இப்பதான் ஏற்பட்டிருக்கு. அப்ப தெய்வத்தின் துணை கொண்டு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பா அமையுது. இனிமே வர்ற காலகட்டம் இந்த ஆவணி மாதங்கிறது. குலதெய்வ வழிபாடு செய்யறது, குலதெய்வ கோயில்களுக்கு போறது, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது, நீண்ட நாளா குழந்தைகளை விட்டு பிரிந்து இருந்தவங்களாம் ஒன்றா சேர்றது, இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல அப்பா அம்மாவை விட்டு போனவங்க, அப்பா அம்மாவுக்கு ஏதேனும் செய்யணும்னு முயற்சி செஞ்சவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிற சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அப்ப என்ன விதமான விஷயங்களை நீங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதேனும் உடல் நலக்குறைவு வருமா அப்படின்னா, வயிறு, அடிவயிறு சார்ந்த சின்ன சின்ன வலிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மேசராசிக்கு இருக்கு. காரமான உணவு வகைகளை எடுத்துக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் அடிவயிறு அப்படின்னாக்க உணவு சார்ந்த விஷயத்துல கட்டுப்பாடு தேவைப்படுது. அதுவும் வயது மீறிந்தவர்களுக்கு மட்டும்தான். மற்றபடி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை உடல் சார்ந்த விஷயத்துல. அடுத்து என்ன விதமான வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு மாத காலகட்டத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லையா, போக முடியலையா, பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை செஞ்சிருங்க. உங்களுடைய பேரில் ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய ஜீவ சாதகத்தில் என்ன விதமான தசாபுத்தி நடக்குது, என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய திட்டங்களை வகுத்துக்கலாம். தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, திருமணம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கான தெளிவையும் பெற்று அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய ஜீவசாதகத்தின் அடிப்படையில் ஆய்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது. நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். காலபுருஷ தத்துவத்துப்படி, அதாவது 1வது ராசியான மேச ராசிக்கு இந்த ஆவணி மாசம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அதை பத்தி தான் இந்த காணொலியில இப்ப நாம பார்க்க போறோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம், அதாவது 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய ஒரு அருமையான ராசி தாங்க இந்த மேச ராசி. இந்த மேச ராசிக்கு அதிபதி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய் பகவான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த உடைய ஆவணி மாசத்துக்கு கிரகங்கள் எந்தெந்த இடத்துல எந்த தன்மையில் இருக்கிறாங்கன்றது அடுத்தது நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில பாத்தீங்கன்னா குருவோட செவ்வாய் சேர்க்கையா இருக்கிறாரு. அப்ப குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமா இருக்கிறாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில புதன் பகையா இருக்கிறாரு, சுக்கிரன் பகையா இருக்கிறாரு, சூரியன் ஆட்சியா இருக்கிறாரு. சூரியன் சொல்றது ஒளி கிரகம். இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான். அவர் பாத்தீங்கன்னா தன் சொந்த வீட்டுல இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அவர் தன்னோட சொந்த வீட்டுல அவர் ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கன்னி ராசியில கேது பகவான் நட்புல இருக்கிறாருங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கும்ப ராசியில,
சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில ராகு பகவான் வந்து நட்புல இருக்கிறாரு. அப்ப இந்த மாதத்துக்கு உண்டான கிரக தன்மைகள் இதுதாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்கிறோம். இந்த கிரக அமைப்பை வச்சு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல, அதாவது குடும்பஸ்தானத்துல உங்க ராசிக்கு அதிபதி குருவோட சேர்க்கையா இருக்கிறதுனால கண்டிப்பா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு முதல்ல படிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துல உங்க ராசிக்கு அதிபதி குருவோட சேரும் போது படிப்பு முதல்ல நல்லபடியா கொடுத்துருவாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது தனஸ்தானத்துல குரு வந்து உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா தொழில வந்து நிறைய மாற்றங்கள் கொடுத்துருவாரு. இப்ப தொழில்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலீடுன்றது போட்டு ஒரு முதலீடு போட்டு நம்ம ஒரு தொழில் செய்துகிட்டு இருக்கிறோம். வேலைக்கு வரவங்க இப்ப வர்றதில்லை, கரெக்டாக செய்த வேலையில ஒரு திருப்திகரம் இல்லை. என்னதான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம தொழில வந்து கேர் எடுத்து செஞ்சாலும் அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்தத்தன்மையாவே எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு தனிச்சு உட்கார்ந்துடுறாரு. அப்ப அந்த தனிச்ச குரு என்ன பண்றாரு அப்படின்னா உங்க தொழில் ரீதியான ஒரு மாற்றங்களை கொடுத்துருவாரு. பொதுவாக எனக்கு தொழில் செய்து எனக்கு பிரயோஜனம் இல்லைங்க, நான் வந்து சம்பாதிக்கிறேன்ற பேருக்கு இருக்கிறத தவிர எனக்கு அதுக்கு தகுந்த பெருமை இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிக்கலாமே தவிர, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அதாவது ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா சொல்றேன் கொடுத்தே தீருவாரு. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய கிரகத்துக்கு 5ஆம் பாவகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து இன்னைக்கு பகையா இருக்கிறாரு. அப்படி 5ஆம் பாவகத்துல சுக்கிரன் வந்து இன்னைக்கு பகையா இருக்கும்போது இப்ப சுக்கிரன் வந்து நம்ம என்ன சொல்றோம், மனைவின்னு சொல்றோம். இப்ப பெண் ஜாதகம் பார்க்கும்போது சுக்கிரனோட அடிப்படையில பார்க்கிறோம், அதே ஒரு ஆண் ஜாதகம் பார்க்கும்போது குருவுடைய அடிப்படையில பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த சுக்கிரன் வந்து காலச்சக்கரத்தின் 5வது ராசியான சிம்ம ராசியில சுக்கிர பகவான் வந்து போய் இன்னைக்கு அவர் வந்து பகையா இருக்கும்போது இதே வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் 10ஆம் தேதி அவர் என்ன பண்றாரு, கன்னி ராசிக்கு நீச்சம் அடைஞ்சு உட்காராரு. அப்ப ராஜபங்க நீச்ச யோகம் அடைஞ்சு உட்கார்றாரு அதாவது வந்து சுக்கிர பகவான். அப்படி உட்காரும் போது உங்களோட அமைப்பு இப்ப இந்த கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுனால, அதாவது பிரிஞ்சு இருக்கிறவங்க இல்ல ஒரு வீட்டுல இருந்துட்டு போராட்டமா வாழ்றவங்க, இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற அந்த போராட்டங்கள் ஓரளவுக்கு சரியாகும். ரெண்டாவது வந்து பிரிவினைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து புதன் வீட்டுக்கு கன்னி ராசிக்கு வரும்போது கண்டிப்பா மாற்றத்தை கொடுத்துருவாரு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க பாவகத்துக்கு 5ஆம் வீட்டுல வந்து இன்னைக்கு அவரும் பகையா இருக்கிறாரு. இப்ப அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதே இந்த ஆவணி 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா கன்னி ராசிக்கு தன் சொந்த வீட்டிலவே அதாவது ஆட்சி உச்சம் அடைஞ்சு உக்காராரு. அப்படி உக்காரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அயல் நாட்டுக்கு போக வேண்டிய வாய்ப்பு. ஏன்னா புதன் வந்து யாருன்னா அறிவுக்காரகன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளைகள் செயல்படுது அப்படின்னா அதுக்கு காரணமே புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் தேதி வந்து தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த உங்களுக்கு ஆவணி 10ல இருந்து 31 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, தொழில் மாற்றங்கள் நடக்கக்கூடிய யோகம். ரெண்டாவது வந்து எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆன்லைன் பிசினஸ் பண்றேன், நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேங்க, என்ன கமிஷன் தொழில் பண்றேன், இந்த மாதிரி வந்து ஆன்லைன் சம்மந்தப்பட்டது மூளைக்கு சம்மந்தப்பட்ட வேலை இந்த மாதிரி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இதுலயும் பர்டிகுலர் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆவணி 10க்கு மேல வந்து அவங்களோட நேர காலம் பிரகாசமா இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் பாவகத்தில் இப்ப கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார, அதாவதுன்றது உங்க சொந்த பந்தத்துக்குள்ளார நிறைய சங்கடப்பட்டிருப்பீங்க, கொடுத்தும் பாவின்ற மாதிரி. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது வந்து சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இந்த மாதிரி இடத்துல கேது பகவான் வந்து உட்காரும் போது நீங்க கொடுத்தும் கொடுக்கல, பார்த்தும் பார்க்கல, செஞ்சும் செய்யல. அப்ப என்னன்னா செய்தும் புரோஜனம் இல்லாத ஒரு கட்டத்துல தான் இருந்திருப்பீங்க. சரிங்களா? அதனால இப்ப தனிச்சு வாழ்றவங்களுக்கு ஒரு உதவி நீங்க செய்யல அப்படின்னா ஒரே கெட்ட பேர் தான். அப்ப செய்துட்டு ஏன் கெட்ட பேர் வாங்குறீங்க? ஒரே வார்த்தை செய்யாதே இருந்துக்கலாம். பொதுவா மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நீங்க என்னதான் கூப்பிட்டு நல்லதை பண்ணாலும் உங்களுக்கு 100% கண்டிப்பா நல்ல பேரு வராது. சரிங்களா?
அப்படி இருக்கும்போது கும்பராசியில் இருந்த சனி பகவான் சனியுடைய பார்வை 3ஆம் பார்வையை உங்க மேசராசி உங்க ராசி தான் பார்க்கிறார். அப்ப தொழில்காரகன் 3ஆம் பார்வையை மேசராசி பார்க்கறதுனால அப்ப இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் உங்களுக்கு 10 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் பார்க்கும்போது உங்களுக்கு தன் சொந்த வீட்டுல போய் அவர் ஆட்சியை உட்காந்துடுறாரு. ஒரு விஷயம். ரெண்டாவது சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா அதே 10ஆம் தேதி புதன் வீட்டுல போய் நீச்சம் அடைஞ்சிடறாரு, ராஜபங்க நீச்ச யோகம் அடைஞ்சிடறாரு. 2. மூணாவது இந்த ஆவணி மாசம் 1ஆம் தேதியிலிருந்தே சூரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஒரு தன் சொந்த வீட்டுல போய் உட்காருவாரு. அப்படி இந்த ஆவணி மாசம் 1ஆம் தேதி அந்த சூரிய பகவான் தன் சொந்த வீட்டுல உட்காரும் போது இப்ப பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப 3ஆம் இடமா பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசி பார்க்கிறாரு. தொழில் காரகன் 3ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. அடுத்தது 7ஆம் இடமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி பார்க்கிறாரு. அப்ப சிம்ம ராசி தன் வீட்டுல ஆட்சியா உட்காரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு 5ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. இப்ப பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்றது சிம்ம ராசி தான், புத்திரக்காரகன். அப்ப புத்திரக்காரகன் சூரியன் ஆட்சியா உட்காரும் போது இப்ப இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அதாவது உங்க ஜாதகம் நல்லபடியா இருந்துட்டார் அப்படின்னா இந்த ஆவணி மாசம் கண்டிப்பா நீங்க 10 வருஷம் 15 வருஷம் ஆனா கூட உங்களுக்கு அந்த வாய்ப்பு கண்டிப்பா இந்த மாசத்துல கொடுப்பாரு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு மாசம் மட்டும்தான் உட்காருவாரு. மீதி கடந்த 11 மாசம் பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்பயுமே வெளியில தான் இருப்பாரு. அப்ப தான் வீட்டுல ஆட்சியா உட்காரும் போது சனி பார்வையா பார்க்கும் போது தொழில் மாற்றத்தையும் கொடுப்பாரு, 2வது புத்திர செல்வத்தையும் கொடுத்துருவாரு. சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா நட்பு கிரகமா இருக்கிறதுனால இப்ப இந்த மேசராசில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மண்ணு மணல் வீடு வாசல் ஒரு பூமிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் தடையாவே இருக்கும். நிறைய பேருக்கு கண்டிப்பா தடை இருக்கும். அப்ப நினைப்போம், என்னடா நம்ம ஒரு மண்மனை கட்ட முடியலையே, ஒரு வீடு வாசல் அமைக்க முடியலையே, ஒரு தோட்டத்தோரம் வாங்க முடியலையே, ஏன் ஒரு சிலருக்கு ஒரு தொழில் கூட ஒரு நிம்மதியை 10 ரூபாய் சம்பாதிக்க முடியலன்ற ஏக்கம் கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி 10 தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மேச ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா நிறைய மாற்றத்தை கொடுத்தது ஆகணும், கொடுத்துருவாரு. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த வாஸ்து நாள், இந்த சுப முகூர்த்த நாள், இந்த நாட்கள்ல இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு நீங்க இந்த சொல்ற மாதிரி உங்க சுய ஜாதகம் பொதுவா ஒவ்வொருத்தரும் செய்யற தவறு என்னன்னா நம்ம ஜாதகத்துக்கு முதல்ல என்ன தொழில் செய்யலாம், எது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றத முதல்ல ஒரு தடவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நீங்க கண்டிப்பா வழி நடத்தி போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இந்த ஆவணி மாசம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக இருக்க போகுது. இதுல மாற்றுகிறதுன்றது கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிடம் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசி. இந்த மேஷ ராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ராசி. இப்பொழுதைக்கு பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிறைய பேர் அதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு கூட சொல்றவங்கள நான் கேட்டிருக்கிறேன். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த மாதம் இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் சிம்மத்தில் போய் அமர்கிறார். அப்படி அமர்கின்ற பொழுது இந்த சூரியனுடைய ஒரு நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். புதியதாக வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் புதியதாக வீடு வாங்குவதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது.
வாங்க முடியவில்லை என்றாலும் நீங்கள் அதற்கான முன்தொகை கொடுத்து முன்பதிவு செய்து கொள்வதற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறார்கள். அதுவும் 26ஆம் தேதி செவ்வாய், குரு, சந்திரன் 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. 26ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதம். 26ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் குருவும் மங்கள செவ்வாய் சேர்ந்திருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக அந்த கர்ப்பரட்சாம்பிகையினுடைய அருளோடு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அந்த மங்கள செவ்வாய் மங்களகரமான சில நிகழ்வுகளை நடத்தி தருவார். அதே மாதிரி வீடு மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆவணி மாதத்தில் நல்ல வீடு கிடைச்சி அவங்க வீடு மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போனதனுடைய பலன் அவர்கள் பல வெற்றிகளை குவிக்கின்ற நேரமாக இந்த மாதம் அமையும். இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களும் சிறப்பாக இருந்தாலும் ஆங்கில மாதத்தில் 26ஆம் தேதி வரை இவர்களுக்கு யோகமாகவே இருக்கிறது. அதற்கு பிறகும் யோகம் இருந்தாலும் பணம் வரவு எல்லாம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது. இரண்டாவது, இவங்க மிக இரக்க குணம் உள்ளவர்கள். யாராவது போய் ஏதாவது அன்பா கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா செய்வாங்க. அப்படிப்பட்ட குணம், இரக்க குணம் உடையவர்கள். அதனால இவங்க கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கியே இருக்கும். தானங்கள் அப்படின்னு சொன்னாக்க உங்களால் முடிந்த அளவு சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடுகளை ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை கண்டெய்னர்லயோ போட்டு அதை கொண்டு போய் அங்க யாரு ஏழையாக பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்தீர்களே ஆனால் இந்த தர்மம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். ரொம்ப முக்கியமானது. சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வியாபாரிகள் அப்படின்னு சொல்ற போது வியாபாரிகளுக்கு ஒரு உயர்வான இடத்தையும் உயர்வான பதவியையும் அந்த வியாபாரத்தின் மூலமாக ஒரு சில பதவிகளையும் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஏறுமுகமான மாதமாகவே அமையும். எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதத்தினுடைய ஒரு சில நாட்கள் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்த உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், துர்போஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற ஒரு சில வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தயவு செய்து அதை தவிர்த்து விடுவது, அந்த நேர காலத்தோடு உணவு அருந்துவது, உறங்குவது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் கொண்டீர்களேயானால், அதுவும் குறிப்பாக இந்த மருத்துவர்கள் அதை கவனத்தில் கொண்டீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். படிக்கின்றவர்கள் இந்த மாதத்தில் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் எழுதலாம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் தேர்வு எழுதினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். ஒரு உயர்வான மாதமாக இந்த மாதம் ஆவணி மாதம் அமைகிறது. இந்த மாதத்தினுடைய பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குகின்ற நாள். இந்த மாதங்களில் நீங்கள் விநாயகர் வழிபாடுகளை செய்யுங்கள். இந்த குழந்தை இல்லாதவர்கள், ஏன்னா இப்ப இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த குழந்தை இல்லாதவர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி, இந்த சதுர்த்திக்கு முன்பாக 9 நாட்கள் விரதம் இருந்து அந்த 9 நாட்களும் அரச மரத்தை பிரதட்சணம் செய்து சுற்றி வந்து அதில் இருக்கும் விநாயகருக்கு வெல்லம் நைவேத்தியம் செய்து அங்கேயே வைத்து வந்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு குழந்தை என்பது கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். அதில் மாறுதல் இல்லை. மற்றவர்கள் பரிகாரம் அப்படிங்கிறது, பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பெருமாளை வழிபாடு செய்தால் உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக ஏகாதேசி அன்று, அப்படி முடியவில்லை என்றால் திருவோண நட்சத்திரத்தினன்று நீங்கள் உபவாசம் இருந்தாவது இல்லை உண்ணா நோன்பு இருந்தாவது உங்களை இறைவனை வழிபாடு செய்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைந்துவிடும். எல்லோரும் என்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம். முதலாவது ராசியாக மேச ராசி. இந்த ஆவணி மாசத்துல மேச ராசிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை உண்டு. எப்படி உண்டு? காலபுருஷனுக்கு முதல் ராசி. ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு பக்கத்துல இருக்காரு, 2ஆம் பாவகத்தன்மையில் இருக்காரு. தனம் தானியம் கீர்த்தி சகித வண்டி வாகன மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தை குட்டி. நான் பலமுறை நேயர் பெருமளுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம சொல்ல போறதெல்லாம் பொதுவான பலன்கள். உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கணும். உங்க ஜாதகத்துல என்ன மேஷ லக்கணமா, கடக லக்கணமா, சிம்ம லக்கணமா, கும்ப லக்கணமா, மீன லக்கணமா, இல்லை இதே செவ்வாய் லக்கணம், செவ்வாய் மேசராசி மேச லக்கணமா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்து வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாசத்துல உங்களுக்கு உரிய கோள்கள் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மேசனுடைய மேசராசிக்கு இப்போ அப் டு டேட்ல இருக்கக்கூடிய சனி வக்கரம் நல்லாவே வேலை செய்யும். சனி வக்கரம் வந்து உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மேசராசிக்கு இயல்பாகவே சனி பகைவன். ஆனா வக்கரம் அடையும் போது நல்லா இருக்குது. அப்போ உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க. அப்போ உங்க தசாபத்தியை பார்த்துக்கொண்டு கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய தொழில் அதுதாங்க முக்கியம். முதல் ராசிக்கே நான் சொல்லிடுறேன். அதே தான் நான் திருப்பி சொல்ல மாட்டேன். 12 ராசி. தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்பது மிகப்பெரிய ஒரு முதுமொழி பழமொழி. அதனால உங்க ராசிக்கு உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து உங்க ராசிக்கு என்ன தொழில்? ரியல் எஸ்டேட், பொறியியல், வானவியல், நர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், விவசாயம், இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, இராணுவம், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது 10 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இந்த ஊர் ரியல் எஸ்டேட்டு, கேட்ரிங் உங்களுக்கு தான். இவ்வளவு தூரம் இவ்வளவு எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் எங்கே போவீங்க தெரியுங்களா? கன்னிராசி செய்கிறத போய் செய்வீங்க. இல்லைன்னா நான் பத்திரிக்கை நிருபராக போகிறோம்னு சொல்லி போவீங்க. தயவு செய்து அப்படி போகாது. உங்கள் ராசிக்கு என்னென்ன பண்ணுங்க, உங்களுடைய ராசிக்கு மட்டும் பாருங்க. அது மிகப்பெரிய பலனை, யோக பலனை கொடுக்கும். உங்களுக்கு யோக பலனை கொடுக்கும். அப்போ அந்த வகையில் நான் மேற்கொண்ட தொழிலை செய்யும் பொழுது உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணம், லக்னாதிபதி 10ல் இருக்காரா, ஒவ்வொன்றும் செய்யுங்க. லக்னாதிபதி 9ல் இருக்காரா, ஒவ்வொன்றும் செய்யுங்க. 6-8ல் மறைஞ்சிட்டாரா, கவனமாக இருக்கும். 6-8ல் மறைஞ்சிட்டாரா, கவனமாக இருக்கு. ஏன்னா ரோகம், ருணம், சத்ரு, அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால மிக கவனமாக இருப்பது அவசியம். உங்க தசா பற்றி தான் உங்களுக்கு மேச ராசிக்கு இந்த மாசத்துல குரு திசை சந்திரபுத்தி வருதுன்னு வைங்களேன். மேச ராசிக்கு குரு திசை சந்திரபுத்தி வருதுன்னு வருது. அப்போ குரு திசை எங்க இருக்குது? கோச்சாரத்தில் 2ல் இருக்காரு.
ராசிநாதன் குரு வீட்டில் சந்திரன் இருக்கார். போராட நட்சத்திரம் ஓடிட்டு இருக்குது. இப்போ அப்போ குருச்சந்திர யோகம் இருக்குதுல்ல. அப்போ குருச்சந்திர யோகம் இருந்தால் அப்போ நல்லா எந்த காரியத்தோடும் செய்யலாம் இல்லைங்களா? மாதம் ஆவணி மாதம் மங்களத்துக்குரிய மாதம், திருமங்கலத்துக்குரிய மாதம், திருமணத்துக்குரிய மாதம், சுபிட்சத்துக்குரிய மாதம், மகிழ்ச்சிக்குரிய மாதம், மகத்தான மாதம். அப்போ கண்டிப்பாக மேசராசி நேர்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு சனி வர்றாரு. ஏற்கனவே 3ஆம் பார்வை வக்கரத்தில் தான் 3ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ வக்கரத்து 3ஆம் பார்வை பார்க்கும்போது அதில் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வரும். சனி வக்கரம் மேசராசிக்கு நல்ல அற்புதமான ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? உங்கள் தசாபத்தியை வச்சு கொடுக்கும். அந்த தசாபத்தியை வச்சு எந்த வகையில் கொடுக்கும்? உங்களுக்கு 10ஆம் இடம் எப்படி வேலை செய்யும், உங்களுக்கு 9க்கு 10 தர்ம கர்மாதிபதி சனீஸ்வரன். தர்ம கர்மாதிபதி அவர் தான். அப்போ தர்ம கர்மாதிபதியாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லா வகையிலும் யோகா பண்ண கொடுக்கும். 7:30 முடிஞ்சிருச்சு, 8:30 முடிஞ்சிருச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கவனம். முருகன் வழிபாடு பண்ணணும், அம்பாள் வழிபாடு பண்ணணும், உங்கள் தசாபுத்திக்கு தகுந்த வழிபாடுகளை பண்ணணும். அதுதான் முக்கியம். உங்கள் தசாபுத்திக்கு தகுந்த வழிபாடுகளை பண்ணணும். செவ்வாய் திசையாக முருகன் வழிபடுங்க, புதன் புத்தியாக பெருமாளை வழிபடுங்க, உப்புளியப்பனை வழிபடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தசாபுத்தி வரும்போது ராகுக்கு எது நடக்குங்களா? திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம், காளகஸ்தி, இந்த மாதிரி ராகு சம்மந்தப்பட்டது. அதை எங்கேயுமே எங்களுக்கு போக முடியாது சாமி, அவ்வளோதெல்லாம் போக முடியாது. வீட்டில் உட்காந்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள கோயில் சிவன் கோயில், உங்கள் பக்கத்தில் உள்ள நாச்சியார் கோயில், பக்கத்தில் உள்ள நாச்சியார் கோயில் அப்படியெல்லாம் செஞ்சால் நிச்சயமாக இந்த மாதத்தில் வரவு செலவை கவனமாக பார்த்து கொண்டால் மென்மேலும் உயரும், மென்மேலும் உயரும். அதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா நல்ல டைம் உங்களுக்கு, இந்த டைம் நல்ல டைம். அதனால் தயவுசெய்து மேசராசி நேயர்களுக்கு விழித்து கொள்ளக்கூடிய நேரம் இந்த நேரம்.